எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். பாவம் அந்த சாகையில் அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. உன்னை மாதிரி கொட்டை போட்டு தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. கொடுக்கல, யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு. 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் நடந்திருக்கிறதே வேறு. மயிரை பண்ணுவீங்க, பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்ணுறவனை விட்டு போட்டு விஜயை கைது பண்ணிங்க. போங்கப்பா, பொழப்பு கட்டலாம். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு.